ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் பார்க்கலாம். ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஷின்ஸ். எப்படி நம்ம ஹெச்ஆர் ரவுண்டில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதே மாதிரி நம்ம சேனலில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சம்மந்தமாக நிறைய முக்கியமான விஷயங்கள், ரெஸ்யூமே, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி எம்ப்ளாயபிலிட்டிக்கு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இனிமேலும் நிறைய வீடியோஸ் போடலான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டாப் 25 ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஷின்ஸு ஒரு ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூ போகும்போது எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகி போகலாம், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூவில் ரிப்பீட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபார்மெட்டை அப்படியே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஃபஸ்ட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சேனல்லையே செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதையும் நான் இந்த வீடியோவோட பின் பண்ணுறேன், இல்லைனா நம்ம ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கிளியராக இருக்கும். செகண்டு, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னும் போது, ஐ எம் ஹைலி அடாப்டபிள், குயிக் லேர்னர் அண்ட் ஹாவ் ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஐ ஒர்க் எஃபிஷியன்ட்லி இன் அ டீம் அண்ட் மேனேஜ் டைம் எஃபிஷியன்ட்லி. அதாவது நீங்கள் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்துன்னு கேட்கும்போது குயிக் லேர்னர், டைம் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் ப்ராப்ளம் சால்விங், இப்படி பாயிண்ட் வைஸாவோ இல்லை ஒன் வேர்ட் ஆன்சராக கொடுக்கறதுக்கு பதில் ஐ எம் ஹைலி அடாப்டபிள், ஐ எம் அ குயிக் லேர்னர் அப்படி ஒரு சென்டென்ஸாக சொன்னிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் யுவர் வீக்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐ சம்டைம்ஸ் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் டீட்டெயில்ஸ். அதாவது மல்டி டாஸ்கிங் தான் இங்கே சொல்கிறாங்க. பட் உங்களோட வீக்னஸை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கூட ஆட் பண்ணோம். என்னென்னா, பட் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் இம்ப்ரூவிங் மை ப்ரையாரிட்டைசேஷன் ஸ்கில். அதாவது என்னோடய வீக்னஸ் இது அப்படின்றத சொல்லிவிட்டு, பட் நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டே பை டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வீக்னஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண வைக்கும். ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் அவர் கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லா கம்பெனிலையும் இருக்கும், எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கும். அதுக்கு சிம்பிளாக, ஐ அட்மயர் யுவர் கம்பெனி வேல்யூஸ் அண்ட் இன்னோவேஷன், மை ஸ்கில்ஸ் அலைன் வெல் வித் திஸ் ரோல் அண்ட் ஐ எம் ஈகர் டு கான்ட்ரிபியூட். அதாவது என்னோட ஸ்கில் செட் உங்கள் கம்பெனியோட ஜாப் ரோலுக்கும் உங்கள் கம்பெனியோட வேல்யூஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸுக்கும் செட் ஆச்சு, அதனால நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years. அதாவது 5 வருஷம் கழித்து நீங்கள் எங்கே இருக்கிற மாதிரி உங்களை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எய்ம் டு கெயின் எக்ஸ்பர்டைஸ் இன் மை ஃபீல்ட் அண்ட் டேக் ஆன் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் தி ஃபியூச்சர். அதாவது என்னோடய ஃபீல்ட்லேயே நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறணும், அண்டு அந்த ஃபீல்ட்லேயே நான் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள், அதாவது அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, ஆஃப்டர் 5 years அப்படின்னும்போது நீங்கள் அந்த கம்பெனிலேயே நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அங்கேயே நான் ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, ஒய் ஷுட் வி ஹையர் யூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லா இன்டர்வியூவிலும் இந்த கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே தான், ஐ ஹாவ் ரைட் ஸ்கில் செட்ஸ். அதாவது எனக்கு நீங்கள் கேட்டிருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட்ஸு எனக்கு மேட்ச் ஆகுது. அண்டு ஸ்ட்ராங் லேர்னிங் ஆட்டிடியூட், என்தூசியாசம், மேக்கிங் மீ எ வேல்யூபிள் அடிஷன் டு யுவர் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு இந்த சான்ஸு கிடைச்சதுன்னா உங்கள் டீமுக்கு ஒரு வேல்யூபிள் அடிஷனாக நான் இருப்பேன், ஏன்னா என்னோடய ஸ்கில் செட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது, நான் ரொம்ப என்தூசியாசம், ரொம்ப உற்சாகமாக உங்கள் கூட நான் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்து, வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த போஸ்ட்டுக்கு போகிறீங்க, எந்த கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை பற்றின பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் போகணும்.
ஸோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கோ இல்லை ப்ரொஃபைலுக்கோ போயிட்டு அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட மிஷன் என்ன, அந்த கம்பெனி இது வரைக்கும் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதனோட ஃபவுண்டர் யார், டைரக்டர் யார், அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் உள்ளே போகணும். அது தெரியாமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கம்பெனி பற்றியே தெரியாமல் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் உங்கள் மேலே க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது பார்த்துக்கோங்க. ஹவு டு யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்? இது வந்து கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படும், ப்ரெஷர் ஏற்படும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டினாக உங்ககிட்ட புட் ஃபார்வர்ட் பண்ணால் சிம்பிளாக ஐ ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க், ஸ்டே ஆர்கனைஸ்ட் அண்ட் டேக் ஷார்ட் பிரேக்ஸ் டு மெயின்டைன் எஃபிஷியன்சி. அதாவது நான் என்னோடய வேலையை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், எது முதல்ல, எது அதுக்கப்புறம் எது கடைசியில் அப்படின்னு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ரையாரிட்டைசேஷன் வந்து பேஸ்டு வந்து இம்பார்ட்டன்ஸு, எந்த வேலையை நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும், எது இப்போ ரொம்ப முக்கியம், எது ரொம்ப தேவை அப்படின்றத நான் வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணி அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோடய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி என் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்னொன்று, அண்ட் டேக் ஷார்ட் பிரேக்ஸ் டு மெயின்டைன் எஃபிஷியன்சி. எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நான் என்னை கூல் டவுன் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து ஹை எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். அடுத்து, ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஓவர் டைம் ஆர் ஆன் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓவர் டைம் பார்க்குறதுக்கோ இல்லை வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, தேவைப்பட்டா இஃப் ரெக்வயர்டு அக்கேஷ்னலி ஐ எம் வில்லிங் டு புட் இன் தி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வைல் மெயின்டைனிங் ஏ ஒர்க் லைஃப் பேலன்ஸு. தேவைப்பட்டால் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க. வாட் மோட்டிவேட்ஸ் யூ? உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா, என்னை மோட்டிவேட் பண்ணுற விஷயமே நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்னால எனக்கு கிடைக்கிற சக்ஸஸ் தான். இதுதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சேலஞ்சஸ் தட் அலோவ் மீ டு க்ரோ, அச்சீவ் கோல்ஸ் அண்ட் see தி இம்பேக்ட் ஆஃப் மை ஒர்க். அதே தான் என்னோட நான் டே பை டே ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அச்சீவ் பண்ணி என்னோடய கோலை நான் சக்சீட் பண்ணுறது தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஹவு டு யூ ஹேண்டில் கிரிட்டிசிசம்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஆஃபீஸில் சரி ஒர்க் பிளேஸில் நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, ஐ டேக் ஃபீட்பேக் பாசிட்டிவ்லி. அதாவது எனக்கு வர கிரிட்டிசிசமே வந்து நான் எப்படின்னா பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். அதிலிருந்து உண்மையாலுமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண விஷயத்தில் என்னோட ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதை அனலைஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்க தான் நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா கிரிட்டிசிசமையே நீங்கள் பாசிட்டிவாக பார்ப்பீங்க, பாசிட்டிவ் அப்ரோச்சில் நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதனால தான் நான் சொன்னேன், எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து டாப் 25 கொஷின்ஸ் தான் நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். டூ யூ ப்ரிஃபர் ஒர்க்கிங் இன் அ டீம் ஆர் அலோன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா உடனே வந்து நான் டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன் இல்லை அலோன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. என்ஜாய் போத், ரெண்டுத்துக்குமே நான் தயாராக இருக்கேன். ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது எனக்கு கொலாபரேஷனு ப்ளஸ்ஸு லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடைக்கும். அதே ஒர்க்கிங் அலோனாக இருக்கும்போது என்னால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக என்னோடய ஒர்க்கை வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே அங்கே நீங்கள் சொல்லுங்கள். அது நல்லாயிருக்கும். அந்த ஆன்சரு கம்பைன்டு ஆன்சராக நீங்கள் ரெண்டுமே சொல்லும்போது நல்லாயிருக்கும். அடுத்து, வாட் இஸ் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்? எல்லோரும் பண்ணுற தப்பு இங்கே தான் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இவ்வளோ சேலரி வேணும், எனக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும்னு ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நம்ம டிமாண்ட் பண்ணவே கூடாது. நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். அப்படி கேட்டாங்கன்னா ஐ எம் ஓப்பன் டு டிஸ்கஸிங் எ ஃபேர் கம்பன்சேஷன் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஜாப் ரோல், இல்லைனா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து கம்பெனி நார்ம்ஸு, ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஒரு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி இன்டைரக்டாக அந்த ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அப்படி தான் சொல்லணும். எனக்கு வந்து இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ வேணும்,
அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷரு. நீங்கள் என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் எய்ம் பண்ணுறீங்களே ஒழிய சேல்ரி ஓரியன்டாக நீங்கள் போகக்கூடாது. ஸோ ஐ எம் ஓப்பன் டு டிஸ்கஷன் எ ஃபேர் காம்பன்சேஷன் பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு ரோல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடணும். அடுத்து, வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? எப்பயுமே ஹாபீஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருங்க. ஐ என்ஜாய் ரீடிங், பிளேயிங் செஸ், லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் த்ரூ ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்லாம் கொடுத்தீங்கன்னா, இப்போ பிளேயிங் செஸ்னால் செஸ்ஸில் ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஐ என்ஜாய் ரீடிங்னால் நீங்கள் என்ன மாதிரி ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எதாவது ஆத்தர்ஸ் பற்றியோ இல்லை புக்ஸு பற்றியோ நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் ஹாபீஸ்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, அப்டேட்டடாக இருங்க ஹாபீஸில். வாட் ஆர் யுவர் லாங் டேர்ம் கேரியர் கோல்ஸ்? நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன் லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு. டு கெயின் எக்ஸ்பர்டைஸ், டேக் ஆன் லீடர்ஷிப் ரோல் அண்ட் கான்ட்ரிபியூட் டு கம்பெனி க்ரோத். அதாவது நானும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டு ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு வந்துட்டு கம்பெனியும் என் கூடவே வந்து நான் கம்பெனி க்ரோத்துக்காகவும் நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது தான் என் லாங் டேர்ம் கோல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஹவு டு யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஒர்க்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், நிறைய ஒர்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ க்ரியேட் டு டூ லிஸ்ட்ஸ். நான் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவேன். எது எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எது வந்து மீடியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு, டு டூ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டெட்லைன் செட் பண்ணுவேன். இதை வந்து நான் 1 வீக்குள்ளே முடிக்கணும், இது 10 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு டெட்லைன் செட் பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன்? ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டு வர கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்சான கொஸ்டின்ஸு. நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் நான் ஆன்சரும் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நிறைய கொஷின்ஸு நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து, ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர்? சக்ஸஸ் மட்டுமே நம்ம பார்க்காம திடீர்னு ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா அந்த ஃபெயிலியரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, ஐ சி ஃபெயிலியர் ஆஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் சொல்லணும். நான் வந்து ஃபெயிலியருமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்ப்பேன். அண்டு ஒர்க் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு. என்னோட ஃபெயிலியருக்கு என்ன காரணம், என்ன ரீசன்ஸ் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி அதில் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி வெளியே வரணுன்றது தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதாவது ஃபெயிலியரையே நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சிரும் உங்களை. கேன் யூ ஒர்க் அண்டர் சூப்பர்விஷன் அப்படின்னா, எஸ் ஐ கேன் ஒர்க் எஃபிஷியன்ட்லி அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் ஆல்சோ டேக் இனிஷியேட்டிவ் when needed. என்னால் ஒருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னோடய இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ் தேவைப்படுதோ அங்கே நான் இனிஷியேட்டிவ் எடுத்து தனிப்பட்ட முறையிலையும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். வாட் டு யூ நோ அபவுட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா, மோதல்கள் நிறைய வரும். அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா, ஐ பிலீவ் இன் ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைண்ட் காமன் கிரவுண்ட் ஃபார் ரெசல்யூஷன். அதாவது கான்ஃப்ளிக்ட்டுக்கு சம்மந்தமான பர்சன்ஸ் கிட்ட ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும். அவங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு அவங்க 2 தரப்புலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு 2 பேர் முன்னாடியும் கேட்டுட்டு அதை ஒரு காமன் கிரவுண்டில், அதாவது 2 பேரும் இருக்கிற ஒரு இடத்துல வச்சு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப அழகான கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்படி தான் பண்ணணும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, டு யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னாலே நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்போ தான் இந்த கொஷின் மேக்ஸிமம் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை பிடிச்சிருந்தா தான் அவங்க இந்த கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, சார் நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்கவே கூடாது. இப்போ இந்த இடத்துல என்ன கேட்கணும், எஸ் ஐ வுட் லைக் ஆர் லவ் டு நோ மோர் அபவுட் தி டீம் ஐ வுட் பி ஒர்க்கிங் வித் அண்ட் கம்பெனி எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்னோட ஜாப் ரோல் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரி பொசிஷனில் ஒர்க் பண்ண போகிறேன், ப்ளஸ் என்னோடய டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன், என்னோடய டீமோட
என் டீமை பற்றி சொல்லுங்கள், என் ஒர்க் நேச்சரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கேயே வந்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் செலக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் ஒர்க்டு இன் அ லீடர்ஷிப் ரோல்? கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு லீடர்ஷிப் ரோலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. காலேஜில் ஆகட்டும் இல்லை ஸ்கூல் லெவலில் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருந்திருப்பீங்க, இல்லை ப்ராஜெக்டில் வந்து மெம்பராக கூட இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோலை வந்து நீங்கள் லீடர்ஷிப் ரோலாக எடுத்து பண்ணியிருப்பீங்க. இல்லை காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது என்சிசி, என்எஸ்எஸ், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸு, இல்லை ஆர்ஃபனேஜ் போகிறது, என்ஜிஓக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நின்று நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே அது லீடர்ஷிப் ரோல் தான். அது நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டு, ஒரு கனெக்ட் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து. ஸோ லீடர்ஷிப் ரோலு, எஸ் ஐ லெட் எ காலேஜ் ப்ராஜெக்ட் டீம் என்ஷூரிங் ஸ்மூத் கொலாபரேஷன் அண்ட் டைம்லி கம்ப்ளீஷன். இதுதான் முக்கியம். லீடர்ஷிப் ரோலில் டீம் ஒர்க்கு ப்ளஸ் கொலாபரேஷன் அண்ட் டைம்லி கம்ப்ளீஷன், கொடுத்த ஒர்க்கை டைமில் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் மெயின் லீடர்ஷிப் ரோலு. வாட் டு யூ திங்க் மேக்ஸ் எ லீடர் சக்ஸஸ்ஃபுல்? லீடர்ஷிப் ரோலுக்கு அடுத்து லீடர் வந்து எப்படி ஒரு லீடர் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எ லீடர் ஷுட் பி குட் லிசனர் அண்டு ஹீ மஸ்ட், அதாவது குட் லிசனர்னால் ஒரு லீடர்னாலே முதல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத லிசன் பண்ணும். லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தங்க லீட் பண்ணாங்கன்னா தான் அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் லீடராக இருப்பாங்க. அப்போ தான் அந்த டீம் சக்ஸஸ் ஆகும். லீடர்னால் நான் எடுக்கிறது தான் டெசிஷனு, நான் சொல்கிற மாதிரி தான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்றது லீடர்ஷிப் இல்லை. லீடர்ஷிப்புன்றது முதல்ல எல்லா தரப்பில் இருக்கிற விஷயங்களையும் கேட்டுட்டு அதில் மேக்ஸிமம் யார் என்ன விஷயத்தை விருப்பப்படுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் ஒரு சிறந்த லீடர். அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு லீடர்ஷிப் ரோலில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு டீம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது. ஹவு டு யூ கெட் அலாங் வித் கோவொர்க்கர்ஸ்? நீங்கள் கோவொர்க்கர்ஸ் கூட எப்படி கெட் அலாங், அதாவது எப்படி அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் காமனாக சொல்லலாம், ஐ எம் ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஓப்பன் டு டிஸ்கஷன் விச் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் குட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், கோஆப்ரேட்டிவாக இருப்பேன், என்கிட்ட ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம், என் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுப்பேன் என்னோடய கோவொர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து, வாட் வில் யூ டூ இஃப் யூ டிஸ்அக்ரி வித் யுவர் மேனேஜர்ஸ் டெசிஷன்? அதாவது மேனேஜர் எடுக்கக்கூடிய டெசிஷனும் உங்கள் டெசிஷனும் மிஸ்மேட்ச் ஆகுது இல்லை டிஸ்அக்ரி ஆகுதுன்னா அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப கிளியராக சொல்லணும். ஐ வுட் ரெஸ்பெக்டிவ்லி ஷேர் மை பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டிஸ்கஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ப்ரொஃபஷ்னலி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லுவேன், அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா பார்ப்பேன், ஏற்றுக்கலனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி அவங்க கூடயே சேர்ந்து ப்ரொஃபஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதாவது நான் எடுத்தது தான் முடிவு, நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணுன்னு இல்லாமல் என்னோடய பாயிண்ட்டை புட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பாயிண்ட்டையும் கேட்டுட்டு எது கரெக்டாக இருக்கோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகேனா கேரி பண்ணுவோம், இல்லையா ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கானோ ப்ரொஃபஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. வாட் டு யூ திங்க் மேக்ஸ் அன் எம்ப்ளாயி சக்ஸஸ்ஃபுல்? ஒரு எம்ப்ளாயி, ஏன்னா ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி அவார்ட்லாம் கொடுப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர், அச்சீவர் ஆஃப் தி இயர் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயியாக மாற்றுது அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு டெடிகேஷன் தான். செகண்டு அடாப்டபிலிட்டி, அந்த ஒர்க் பிளேஸுக்கு ஒர்க் நேச்சருக்கு நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிருக்கீங்க, ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, அண்டு கண்டினியூஸ் லேர்னிங் ஆர் தி கீ குவாலிட்டிஸ் ஆஃப் எ சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயி. இதுதான் முக்கியம். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, அடாப்டபிலிட்டி, டீம் ஒர்க்கு. ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கூட நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. கண்டினியூஸ் லேர்னிங், அதாவது டே பை டே நான் நிறைய புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுதான் கீ குவாலிட்டிஸ் ஃபார் எ சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து போடலான்ட்டு இருக்கோம். அடுத்து குரூப் டிஸ்கஷன் எப்படி, என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் குரூப் டிஸ்கஷன் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம விண்டோஸ் சீட் சேனலை ஒரு லைக்கு ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் நிறைய வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.